பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது பிளெண்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைலில் இருக்கும். எடிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நான் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். ஃபைனலாக நம்ம மாடல்லாம் முடிச்சு லைட்டிங் எல்லாம் வச்சுட்டு ரெண்டர் பண்ணுறதுக்கான மெனு வந்து இந்த இடத்துல இருக்கும். சரியா? இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஸ்பேஸுங்கிறது ஒன்றும் இல்லை. லேஅவுட்னா ஃபைனல் அவுட்புட் எடுத்துகிட்டு வரும் இல்லையா, அதான் மாடலிங், ஸ்கல்ப்டிங், யூவி எடிட்டிங், டெக்ஸ்சர் பெயிண்ட் அப்படின்ற ஒரு நிறைய ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஸ்பேஸுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்து 3D மாடலாக நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா மாடலிங்கில் ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஸ்கல்ப்டிங்கிறது வந்து டீட்டெயில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் மாடல் பண்ணுறது, இல்லை வந்துட்டு ஒரு சோஃபா அந்த மாதிரி மாடல் பண்ணுறதுக்கு ஸ்கல்ப்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். யூவி எடிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது யூவி எடிட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண மாடலுக்கு டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணுற ஒரு ஏரியா. சரியா? டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்டு. யூவி பண்ணதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷேடிங். இந்த ஷேடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி அது கலரில் இருக்கணும். சரியா? பாருங்கள், என்ன கலரில் இருக்கணும், எவ்வளோ ரஃப்னஸ் வேல்யூ இருக்கணும், அதெல்லாம் வந்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அனிமேஷன். ஓகே, டெக்ஸ்சர் முடித்ததுக்கப்புறம் அனிமேஷன். அதுக்கு முன்னாடி ரிக்கிங் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஏரியா இருக்குது. நான் உங்களுக்கு அட்வான்ஸாக போகும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அனிமேஷன் இருக்கும், அப்புறம் ரெண்டரிங் பண்ணலாம். ரெண்டரிங் பண்ணதில் இந்த மாதிரி காம்பில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ண முடியும். சரியா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் லேஅவுட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ லேஅவுட் ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஓரியன்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஏரியா. எக்ஸு, ஒய், இசட் இந்த 3 ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, 3D சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? அப்போது எக்ஸு, ஒய், இசட் இந்த 3 ஆக்சிஸ் இருக்கணும் 3D சாஃப்ட்வேரில். எந்த சாஃப்ட்வேர்லேயுமே இருக்கும். இது மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு வியூவும் நம்மளால் எடிட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு வியூவில் மட்டும்தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஆனால் 3D அப்படி கிடையாது. 360 டிகிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணுற அந்த மாடலை வந்து நம்மளால் பார்க்க முடியும், எடிட் பண்ண முடியும். சரியா? அதுக்கு தான் நம்ம 3D ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இந்த பிளெண்டரில் நான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் 360 டிகிரி நான் இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, டீஃபால்ட்டாக வந்து மிடில் மவுஸ் பட்டன், இப்போ நீங்கள் ஷார்ட்கட் பண்ணாமல் டீஃபால்ட்டாக மிடில் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணி அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 360 டிகிரி உங்களால் பார்க்க முடியும். இப்போது பண்ணும்போது பாருங்கள், கீழே லைட்டாக மறையுதா, அப்போ எனக்கு சென்டருக்கு வேணும்ல, அப்போ ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி மிடில் மவுஸ் பட்டனை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பேன் பண்ணிக்கலாம், அதாவது லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் அந்த மாதிரி பேன் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்கட்டு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எடிட்டில் போய்ட்டு ப்ரெஃபரன்ஸ், ஓகே, ப்ரெஃபரன்ஸில் கொடுத்திங்கன்னா இங்கே கீ மேப் அப்படின்னு இருக்கும். கீ மேப்பில் இங்கே 3D வியூன்னு இருக்குது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் பிளெண்டர் ஓப்பன் பண்ணணுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. 3D வியூ, அதுக்கப்புறம் 3D வியூ குளோபல் அப்படி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஷார்ட்கட்லாம் இருக்கும். இப்போ ரொட்டேட் இருக்கா, இப்போ ரொட்டேட்டை வந்து டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, மிடில் மவுஸு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலரை கீ கேட்கும், ப்ரெஸ் கீ அப்படின்னு கேட்கும். அப்புறம் ஆல்ட்டும் லெஃப்ட் கிளிக் அது மிடில் மவுஸ்னு வருது. ஓகே, லெஃப்ட் கிளிக் வச்சாச்சு. ஓகே, பேன் பண்ணுறதுக்கு, பேன்னா அந்த இப்படி பண்ணோம் இல்லையா, அப்போ ஆல்ட்டு மிடில். ஓகே, ஜூம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டு ரைட் கிளிக்கு. சரியா? ஓகே, இங்கே கரெக்டாக நேம் ஆகலை, ஆனால் ஒர்க் ஆகுது. சரிதா? நான் இது வந்து ஆல்ட்டும் லெஃப்ட் கிளிக் வச்சு தான் நான் என்ன ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி மிடில் மவுஸும் ஆல்ட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பேன் பண்ணுறேன், ஆல்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்க முடியுது, ஜூம் பண்ண முடியுது. இப்போ ஒரு வாட்டி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிளெண்டர் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கேமரா, க்யூபு, லைட்டு இது மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க என்ன அப்படின்னா மெஷ்ஷு, இதை வந்து ஒரு ஷேப்பு. ஓகேவா? நம்ம 3D மாடலை ஒரு ஷேப்பாக பார்க்குறோம். இந்த ஒரு ஷேப் பண்ணதுக்கு லைட்டிங் வைக்கிறோம். லைட்டிங் வச்சு நம்ம அவுட்புட் எடுத்து வரதுக்கு கேமரா டிஃபால்ட்டாக இருக்கும். அது எந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா அவுட்லைனில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். கேமரா,
க்யூபு, லைட்டு இது எப்போவுமே இருக்கும் ஒரு பிளெண்டர் ஓப்பன் பண்ணும்போது. ஓகேவா? இந்த க்யூபை நான் நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கான டூல்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ மூவ் டூலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஏரோ மார்க்கில் கலர் இருக்கும், தெரியுதா? அப்போ ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, க்ரீன் வந்து ஒய் ஆக்சிஸு, ப்ளூ கலர் வந்து இசட் ஆக்சிஸு, ரெட் வந்து எக்ஸு. ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஸில் என்னால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். க்யூபு மட்டும் கிடையாது, கேமராவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கலாம். லைட்டுமே மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ ரொட்டேட் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த க்யூபை என்ன பண்ணுறேன், நான் ரொட்டேட் பண்ணுறேன், தெரியுதா? அதே மாதிரி ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இது புரியுதுல்ல? ஓகே, நம்ம வந்து எவ்வளோ வேல்யூக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம், ஸ்கேல் பண்ணியிருக்கோம், மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை நீங்கள் என்ன பண்ணலாம், n கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸில், அதாவது எக்ஸு ஒய் இசட் இந்த ஆக்சிஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நகர்த்திருக்கீங்க, அது இங்கே காட்டுது. அப்போ 0 கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக சென்டருக்கு போயிடும் மூமெண்ட்டு, அதாவது இது வந்து லொக்கேஷன். ரொட்டேஷன் வந்துட்டு 0 கொடுத்தா கரெக்டாக வந்துடும். ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 1 தான் இருக்கும். அப்போ 1 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்கு இல்லையா, இதில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், நகர்த்துறேன். இப்போ பாருங்கள், எக்ஸில் தெரியுதா, நான் அந்த மூவ் டூல் யூஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சுக்க என்னால் என்ன பண்ண முடியும், நகர்த்த முடியும். அதே மாதிரி ஒய் டைரெக்ஷனில் என்னால் நகர்த்த முடியும், இசட் டைரெக்ஷனில் என்னால் நகர்த்த முடியும். இப்படியும் நான் இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் வச்சு பண்ணாலுமே இந்த இடத்துல வேல்யூ மாறுதா. அதே மாதிரி ரொட்டேட்டு இப்போ பாருங்கள், ஆமாம், இப்போ நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக எப்படின்னு தான் வந்துடும். இப்போ இந்த இடம் ரொட்டேட், ஓகே, நான் ரொட்டேட் பண்ணது கரெக்டாக வந்துருச்சு. நான் மூவ் பண்ண ஏரியாவும் நான் 0 பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வரும். ஓகேவா? இந்த ஒரு ரெட் கலர் குட்டியாக ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதுதான் ஆரிஜின். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கேல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை காட்டுது. இதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா இங்கே செலெக்ஷன் டூல் க்யூ கொடுத்துருப்போம் நம்ம மாயாவில். ஸோ அதே மாதிரி பிளெண்டரில் செலெக்ஷன் டூல் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்படி ட்ராக் பண்ணாலும் நம்மளால் பிளெண்டரில் செலக்ட் பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்டை. சரியா? ஓகே, இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கர்சர். இந்த கர்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு எங்கே உள்ளே வரணும், எந்த இடத்துல வரணும் அப்படின்றத காட்டுற இடம் கர்சர். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு இருக்கா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஜெக்ட் மோடு இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஆடுன்னு இருக்கும். இந்த ஆடில் போய்ட்டு மெஷ் இருக்கும். இப்போ மெஷ்ஷுனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஷேப்பு தான், க்யூபு, சர்க்கிள், ஸ்பேரு அப்படின்ற ஒரு சிலிண்டர் அப்படின்னு ஒரு 7 ஷேப்பு தான் இருக்குது. உங்களுக்கு மாயில் இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இந்த 7 ஷேப்பை வச்சே நம்மளால் ஒரு மாடல் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நான் ஒரு க்யூப் நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த 3D கர்சர் எங்கே இருக்கோ கிளிக் ஆகிருக்கோ அங்கே தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த 3D கர்சரை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பியர் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வரும். அதே மாதிரி 3D கர்சரை நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு Shift A கொடுத்து சிலிண்டர் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? எனக்கு இது டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரு என்ன சொல்லுது, டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி அந்த ஆக்சிஸ், அந்த XYZ அந்த ஆர்ஜின் ஆகுதுல்ல, அந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. Shift S கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின். ஓகே, ஷிஃப்ட்டையும் எஸ்ஸையும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேம் வந்து வரும் உங்களுக்கு. அப்போ கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கர்சர் வந்து கரெக்டாக அந்த ஆக்சிஸ்க்கு சென்டரில் வந்துடும்.